வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நடந்த அந்த பிரம்மாண்டமான அரசியல் பூகம்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எந்த பக்கமும் சாயாம கிடைச்ச தரவுகளை வச்சு இந்த மாபெரும் மாற்றத்தை அனலைஸ் பண்ணலாம் வாங்க. நேரடியா விஷயத்துக்கு வருவோம். 50 வருஷமா இருந்த ஒரு மாபெரும் அரசியல் சாம்ராஜ்யத்தை ஒரே ராத்திரியில எப்படிங்க சுக்குநூறாக்க முடிஞ்சது? இது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா அரசியல் கணக்குகளையும் இது முற்றிலுமா தவிடுபடியாக்கிடுச்சு. கொஞ்சம் நஞ்ச வருஷம் இல்ல, முழுசா 50 வருஷம் தமிழ்நாட்டுல கடுமையான திராவிட இருகட்சி ஆதிக்கம் மட்டுமே நிலவி வந்துச்சு. ஆனா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, இந்த மொத்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஒட்டுமொத்த தேர்தல் களத்தையும் தன் பக்கம் இழுக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த ஆதிக்கம் நீடிச்சது. சரி, முதல்ல இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம், ஜாம்பவான்களின் வீழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த மாற்றத்தோட வீரியம் எந்தளவுக்கு பெருசுன்னு தெரிஞ்சுக்க ஆளும் திமுக சந்திச்ச தோல்விகளை பார்த்தாலே புரியும். நம்பவே முடியலங்க. பதவியிலிருந்த 15 திமுக அமைச்சர்கள் இந்த தேர்தல்ல தோத்து போயிருக்காங்க. அதுவும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பிடிஆர் மாதிரியான கட்சியின் முக்கிய தலைவர்களுமே இதில் அடக்கம். இதுலயே மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, தற்போதைய முதலமைச்சரா இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களே தன்னோட அசைக்க முடியாத நகர்ப்புற கோட்டையாயிருந்த கொளத்தூர் தொகுதியில ஒரு டிவிகே வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கார். இது நிஜமாவே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இப்போ ஃபைனல் நம்பர்ஸை பார்ப்போம். டிவிகே 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதே சமயம் ஆளும் திமுக 59 இடங்களுக்கு தள்ளப்பட்டு அதிமுக வெறும் 47 இடங்களை மட்டுமே பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த தேர்தலுக்கு பிறகு உருவான இருதரப்பு வாதங்களை கவனிக்கலாம். அதாவது சினிமா சுனாமி எதிர் மக்கள் தீர்ப்பு. தேர்தல் முடிஞ்சாலும் அரசியல் யுத்தம் ஓயல. புதிய முதலமைச்சர் விஜய்க்கும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் இடையில உடனே ஒரு பெரிய வார்த்தை போரே ஆரம்பமாச்சு. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, வாக்காளர்கள் வெறும் சினிமா மோகத்துல தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இது ஒரு தற்காலிகமான சினிமா சுனாமின்னு கடுமையா விமர்சிச்சார். புது விளையாட்டு பொம்மை மேல இருக்கிற ஆசை தீர்ந்ததும் குழந்தைங்க மறுபடியும் அம்மா கிட்டே வர்ற மாதிரி மக்கள் மீண்டும் திமுகவிடமே வருவாங்கன்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாம திமுகவை எகினால் செய்யப்பட்ட ஒரு வலுவான சித்தாந்த கோட்டைன்னு ஸ்டாலின் முன்னிறுத்தினார். அதுக்கு நேர்மாறா டிவிகேவை எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லாத ஒரு தற்காலிகமான வெறித்தனமான கூட்டம்னு ஒப்பிட்டு விமர்சிச்சார். இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் ஸ்டாலின் முன்வச்சார். விஜயோட அரசாங்கம் இயல்பாகவே நிலையற்றது. ஏன்னா அவங்க தனித்து 118 இடங்களுங்கிற மெஜாரிட்டியை தொடல. காங்கிரஸ் மாதிரி முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து வாங்கின கடன் ஆதரவை நம்பிதான் இந்த ஆட்சி நடக்குது. அதனால எப்ப வேணும்னாலும் எந்த நாளிலும் இந்த ஆட்சி கவிழலாம்னு அவர் எச்சரிச்சார். சரி, இப்போ இந்த விமர்சனங்களுக்கு எதிரான தரவுகள் என்ன சொல்லுதுன்னு எண்களின் போர் பகுதிக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த விமர்சனங்களையெல்லாம் டிவிகே சும்மா வேடிக்கை பார்க்கல. திமுகவோட உதயநிதி ஸ்டாலின் டிவிகே தனி பெரும்பான்மை வாக்குகளை பெறல, அதனால தொழில்நுட்ப ரீதியா 65% மக்கள் டிவிகேயை நிராகரிச்சிட்டாங்கன்னு வாக்கு சதவீதத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்த பார்த்தார். ஆனா விஜய் தரப்புலேருந்து கொடுத்த பதிலடி ரொம்பவே ஷார்ப்பா இருந்துச்சு. இந்த டேட்டாவை பாருங்க. கூட்டணி கட்சிகளோட வாக்குகளை தவிர்த்துட்டு தனித்து நின்ன வாக்குகளை மட்டும் பார்த்தா டிவிகே சுமார் 35% வாக்குகளை முழுமையா வாங்கியிருக்கு. ஆனா திமுகவோ தனித்து வெறும் 24% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கு. இங்கதான் விஜய் விவாதத்தை அப்படியே திருப்பி போட்டார். 3.68 கோடி மக்கள், அதாவது தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல 76% பேர் உண்மையில திமுகவை தான் நிராகரிச்சிருக்காங்கன்னு ஒரு வலுவான வாதத்தை முன்வச்சார். இது அரசியல் களத்துல ஒரு பெரிய விவாதமாவே மாறுச்சு. இந்த அரசியல் டிராமா, வார்த்தை போர் இதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்ம கிட்ட நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நிஜமாவே வெறும் சினிமா புகழ் மட்டும்தானா ஒரு பலமான அரசாங்கத்தை வீழ்த்துச்சு? வாக்காளர்களின் மனநிலையில ஏற்பட்ட இந்த மாபெரும் மாற்றத்துக்கு உண்மையான காரணம் என்ன? இந்த தோல்வியின் காரணங்கள் என்ன, மாற்றத்துக்கான ஆணிவேர் என்னன்னு இப்போ டீகோட் பண்ணலாம். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான செய்தி நிறுவனங்களோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான வாக்கு மட்டும் கிடையாதுங்க. மக்களோட நாடி துடிப்பை மறந்துட்ட ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான மிக ஆழமான மக்கள் தீர்ப்பு. என்னதான் 2 இலக்க பொருளாதார வளர்ச்சின்னு கொண்டாடினாலும் அந்த வளர்ச்சி சிறுதொழில்கள், விவசாயம், தலித் மக்கள்னு எல்லா தரப்புக்கான ஒரு செழிப்பாவோ தரமான வேலைவாய்ப்பாவோ மாறல. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் விளிம்புநிலை மக்கள் கிட்ட ஏற்பட்ட ஒரு பெரிய இடைவெளிதான் இந்த வீழ்ச்சியை மேலும் அதிகமாக்குச்சு. உதாரணத்துக்கு இந்த அதிர்ச்சியான டேட்டாவை பாருங்க. தமிழ்நாட்டுல ஃபார்மல் ஜாப்ஸ்னு சொல்லப்படுற முறையான வேலைகள் ஒப்பந்த அடிப்படையிலான, அதாவது கான்ட்ராக்ட் வேலைகளை மாற்றப்படுறது 10% 25% எகிரி இருக்கு. நிலையான ஒரு வேலையை தேடுற இளம் வாக்காளர்களை இது எந்த அளவுக்கு விரக்தி அலைய செஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இறுதியா தமிழகத்தின் எதிர்காலம், பிரச்சாரத்திலிருந்து நிர்வாகத்துக்கு மாறுதல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலோட பரபரப்புலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடுச்சு. இனிமேல் டிவிகே எப்படி இந்த மாநிலத்தை நிர்வகிக்க போகுதுங்கிறத நோக்கிதான் எல்லார் கவனமும் இருக்கு. தன்னோட 108 இடங்கள்ங்கிற எண்ணிக்கையை நிலையாக்கிக்க விஜய் ரொம்பவே வேகமா செயல்பட்டார். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகே, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவை வாங்கினது மட்டும் இல்லாம தன்னோட மெஜாரிட்டியை ஸ்ட்ராங் ஆக்க அவங்கள நேரடியாவே தன்னோட அமைச்சரவையில அணைச்சிக்கிட்டார். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். 50 வருஷ அரசியல் ஆதிக்கத்தை உடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. அது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான சாதனை தான்.
ஆனா அந்த புரட்சிக்கு காரணமா இருந்த மக்களோட உண்மையான பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொடுக்க முடியுமா? அதுதான் முதலமைச்சர் விஜய்க்கான உண்மையான மிகப்பெரிய ஆசிட் டெஸ்டா இருக்க போகுது. இதற்கான விடையை பொறுத்திருந்து பார்ப்போம்.